திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் நற்செய்தி கூட்டங்கள் இந்த மாதம், அதாவது மே மாதம் 24, 25, 26 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கும் சிறப்பு ஆராதனையாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் இந்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ஏஜி சபை, துறையூர். தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர், மனம் திருந்திய பிராமண பூசாரி பிரதர் ஆர் மணி ஐயர் அவர்கள். இனிமையான பாடலாராதனை, வல்லமையான தேவ செய்தி, குடும்பத்திற்கான நல்ல ஆலோசனைகள் வழங்கி ஜெபிக்கப்படும். இந்த கூட்டத்தில் அனைவரும் திரளாய் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் தெய்வீக விடுதலையையும் தெய்வ ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைப்பவர்கள் ஏஜி சபை விசுவாசிகள், துறையூர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் எம் கிராண்ட், செல்போன் 9789627236. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் குடும்ப ஆசீர்வாத ஆராதனை இந்த மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் இயேசு நம்மோடு சபை, தண்டையார்குளம் ரோடு, பணகுடி. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக மனதுருகி ஜெபிக்க இருக்கின்றவர் மனம் திருந்திய பிராமண பூசாரி, சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நோயாளிகள் சுகமடைய விசேஷித்த பிரார்த்தனை, அற்புத சுகமளிக்கும் ஆராதனை, தீர்க்க தரிசனமான தேவ செய்தி, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் போதகர் ஆபிரகாம் ஜோசப் பால் அவர்கள். வாருங்கள், பங்கு பெறுங்கள், அற்புதம் நிச்சயமே. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள இயேசு நம்மோடு ஊழியங்கள், பணகுடி. செல்போன் 9976603811. என கருமையானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல ஆலோசனையை தருகிற கர்த்தர் தமது உன்னதமான ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆம், இன்றும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிற இந்த அற்புதமான வேத வார்த்தையை நாம் சிந்திக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று தேவனுடைய பக்தன் சொல்லுகிறானே. ஆக அப்படிப்பட்ட உன்னதமான விடுதலையின் வல்லமையை காண்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர் மேலேயும் தனது வல்லமையை ஊற்றி அவர்களுக்கு வேண்டிய சுகம், ஆரோக்கியம், விடுதலை, ஆவிக்குரிய வெளிச்சம் அல்லது ஆவிக்குரிய ஞானத்தையும் தந்து வரப்போகிற ராஜாதி ராஜாவை சந்திக்க ஆயத்தப்படுத்துவாராக. ஆம், உங்கள் நன்மைக்காக அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள். என் அன்பானவர்களே, தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. Who could receive the Holy Spirit? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தூய ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா, இங்கே மிக தெளிவாக அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவர் சபைக்கு திருவுளம் பற்றினார். அது என்னவென்றால், தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் நன்கறிவார். ஆக இந்த கர்த்தருடைய ஆவியானவரை நமக்கு தருகிறவர் யாரு? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் கூட மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, அதாவது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல கவனிங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை தருகிறவர் யார் என்றால் தூய பரம பிதாவானவர், யெகோவா என்கிற நாமம் கொண்ட பிதாவாகிய தேவன். அதனால தான் இந்த நன்மையை பெற்ற இயேசுவை தான் நம்ம என்ன செய்யணும்? முன்னுதாரணமாக வைக்கணும். உங்களுக்கு எனக்கு அவசியமா? அல்லது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, உங்களுக்கு இந்த தூய ஆவியானவருடைய உதவி அல்லது இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு அல்லது இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் காணப்படக்கூடிய அடையாளங்கள் பல உண்டு. இவையெல்லாம் நமக்கு அவசியம் தானா? உங்களை அநேகர் கேள்வி கேட்கக்கூடும். தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய விளக்கத்துக்காக, வெளிச்சத்துக்காக தேவனாகிய கர்த்தர் காண்பித்ததான ஒரு வார்த்தையை
இப்போ உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுமா? who could receive this Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் தகுதி அல்லது இந்த தகுதி அவர் நமக்கு தருகிறவர் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். என்னன்னு சிந்திக்கலாமா? எபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க, விசுவாசிகள் ஆன போது, ஆஃப்டர் யுவர் சால்வேஷன் யூ குட் ரிசீவ் அ ஹோலி ஸ்பிரிட். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது. கேள்விப்பட்ட போது அப்படின்னு சொல்லலைங்க, மிக தெளிவாக வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகள் ஆன போது நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றுக்கொண்டீங்க. புதிதாக, அதாவது ஒரு அரசாங்க சீல் இருந்தால், அரசாங்க முத்திரை இருந்தால் எப்படி ஒரு காரியத்துக்கு உண்மையான முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே போல் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே நாம் எல்லாரோடும் சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்லன்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்னால், நல்லா கவனிங்க, விசுவாசிகள் ஆன போது. It means that those who accept Jesus Christ as a Savior, they are going to be called as child of Jesus. இயேசப்பாவின் பிள்ளைகள் அல்லது இயேசுவின் விசுவாசிகள் என்று யார் அழைக்கப்படுறாங்கன்னா, இயேசுவை மனப்பூர்வமாக விசுவாசிகள் ஆனபோது, அதாவது அவருடைய சிலுவிலே அவர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கிற, சிலுவிலே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே அதை விசுவாசிக்கிற, இயேசு கன்னி மரியாள் வயிற்றிலே பரிசுத்தாவியால் உருவாகி இந்த உலகத்தில் பிறந்தாரே அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது என்பதை விசுவாசிக்கிற, மத்திய ஆகாயத்தில் தன்னுடைய மனவாட்டியாக சபையை மீட்க வரப்போகிறாரு அவருடைய வருகையை விசுவாசிக்கிற, இப்படிப்பட்ட மனிதர்களாகிய நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை வாக்கு தத்தத்தின்படியே பெற்றுக்கொண்டீங்க. அது எப்படியா? முத்திரையாக பெற்றுக்கொண்டீங்களாம். இன்னும் ஒரு பெரிய மேன்மை, பிரியமானவர்களே, அந்த மகத்துவத்தை நமக்கு இலவசமாக தருகிறார். இதை கேட்குற நீங்கள் சந்தேகப்படாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிகளா? ஆர் யூ எ பிலீவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஆர் யூ எ ஃபாலோவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட்? ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிற மனிதர்களா நீங்கள்? வேத வசனத்தில் ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை சொல்லப்பட்ட இறை வார்த்தைகளை மதிக்கிற, கனப்படுத்துகிற, பின்பற்றுகிற மனுஷர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக விசுவாசிகளாக ஆகிட்டீங்க. கட்டாயமாக ஒரு வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு பரிசுத்தாவி முத்திரையாக கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னேன், பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது அவர் உங்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம். இப்போ உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். அதுக்கு முன்பாக நீங்களும் நானும் யாரை பின்பற்றணும்? எதுக்கு இந்த பரிசுத்தாவிய தேவைங்க? நமக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நமக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இன்னும் நமக்காக இன்னும் பல காரியங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது இந்த ஆவியான நமக்கு அவசியம் தானே? உங்கள் மனசுக்குள்ளே கேட்குறீங்களா? இந்த கேள்விக்கான பதிலை பரிசுத்த வேதாமத்தில் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? மத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 3 verse 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு ஆவியான ஒரு மேல் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து பிறவிலே பரிசுத்தர் இல்லையா? என் முன்னோர்கள் சொன்னது அதான். ஓம் கன்னி சுத்தாயே நமக, கண்ணின் வயிற்றிலே தூயாவியால் பிறந்த இறைவா உம்மை வணங்குகிறப்போ பிறவிலே பரிசுத்தமாக பிறந்தவருங்க. ஒரு ஆண் பெண்ணுடைய விருப்பத்தின்படி அவர் பிறக்கலையே. அப்போ பிறவில பரிசுத்தர், அவருடைய ரத்தம் பரிசுத்தம், அவருக்கு எதுக்குங்க பரிசுத்தாவி? அப்போ தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் எடுத்துக்காட்டு யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை பரிந்தும் பிலிப்பியரில் வாசிக்கணும் இல்லையா? அதாவது மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகின்னு போட்டிருக்கு. அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்க அவர் ஞானஸ்தானம் பெற்றது உண்மை, 2வது அவர் கரையேறினது உண்மை, 3வது அவரை கனப்படுத்தும்படி பிதாவானவர் தமது ஆவியை புறாவை போல அவர் மேல் கடந்து வர பண்ணினார். இதை கேட்குற அன்பர்களே, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்தாவி உதவி, பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த பரிசுத்தாவினுடைய தொடுதல், அவருடைய ஆளுகை தேவை என்றால் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ அதிகம்? இயேசுவை காட்டிலே நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இயேசுவை பார்க்க நான் புனிதன் சொல்லக்கூடியவங்க, தயவுசெய்து இந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லைங்க.
அவங்கள யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க பாருங்கள். இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு அறியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை புரிந்து கொள்ள கூட முடியாதபடி இருந்திருக்கலாம். ஆனால் சிறு பிள்ளைக்கு ஒரு உணவை ஊட்டுவது போல தகுதியே இல்லாத மனிதராக என்னை கிருபையாய் ரட்சித்து பரிசுத்தாவியால் நிரப்பி அவருடைய அழைப்பினால் அலங்கரித்து அவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை கிருபையாக நிரூபிச்சுருக்காரு. இது ஒன்று போதாதா? அந்த ஆவியானவர் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தான் கடந்து வருவார். ஆக ரட்சிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நிச்சயம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, அவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய சுவிசேஷத்தை, இந்த ஃபுல் காஸ்பல் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அவருடைய வருகையை, அவருடைய மகத்துவமான காரியங்களை நீங்கள் மனதார நம்பும்போது உங்களுக்கு கட்டாயமாக கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவார். ஆக இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிந்ததுனால தான் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் எடுத்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். காரணம், நீங்களும் நானும் விசுவாசிகளாக மாறின பின்பு தான் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். அது முன்னாடி பெற்றுக்கொள்வதெல்லாம் சாத்தியமல்ல, வேதத்தில் கிடையாது. தயவு செய்து வேறு விதமான பொல்லாத வஞ்சக பொய்யான ஆவிகளுக்கு இடம் தந்துடாதீங்க. கடைசி காலம் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்கிறாங்க. அது ரொம்ப தவறாகி போய்விட்டணும். அதை குறித்து நான் வேறு காரியங்களை பேசுவேன். ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. இதை மறந்துடாதீங்க. அப்போஸ்தலர் 5:32, Acts chapter 5 verse 32 clearly says that until you show your obedience towards God, you cannot receive the Holy Spirit. So let us humble ourselves and say, God, I'm here to obey your words, oh God. I'm here to listen your word and to practice your Bible verses, oh God. நம்முடைய வேத வசனங்களை நடக்க நான் ஆயத்தம் ஆண்டவர்னு ஒப்பு கொடுப்போமா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி அவர் ஜனங்கள் மேலே இறங்கி வந்தாரோ அதே போல் உங்கள் மேலே இப்போ இறங்கி வருவார். ஒரு மனதோடு ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. இந்த வேத வசனங்களை, இந்த ஆலோசனைகளை இதுவரைக்கும் நம்பிக்கையோடு கேட்டு என்னோடு ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு வாஞ்சியோடு காத்திருக்கிற எங்களுக்கும் இந்த ஆவியானவருடைய தொடுதல் வேண்டும் என்று வாஞ்சியோடு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் இப்போதே இறங்கி வரோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்காது. ஆக இந்த நேரத்தில் உண்மையாகவே இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம், இயேசு இங்கே இருதயத்தில் வாழ்கிறார் என்கிற நம்பிக்கையுள்ள சிறியோர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், ஊழியர்கள் யார் எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தை கேட்டாலும் இப்பொழுதே ஆவியானவர் அவர்களை மேல் இறங்கி வரும். அப்பா, நமது வல்லமை அவர்களுக்கு இறங்கி வரட்டும். ஒருவேளை அந்த ஆவியானுடைய தொடுதலை பெற்றும் ஒருவேளை பல ஆண்டுகள் ஆயிற்று, மறுபடியும் அந்த உணர்வு இல்லையே, அந்த புதுப்பித்தல் இல்லையே என்று நினைக்கிறவர்களை ஒரு விசை உணர்த்தி ஆண்டவரை சீர்படுத்தும். எல்லா அந்தகார சக்தி விலகி ஓடட்டும். ஆம், தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளிய பரிசுத்தாவின் சொல்லப்பட்டபடி ஆண்டவரை ரட்சிப்புக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஒவ்வொருக்கு இப்போ தாரும். மூலிகை ஞானஸ்தானம் பெறணும், அது தேவனுடைய ஆவிக்குரிய சட்டம் என்பதை உணர்ந்து எந்த விதமான ஸ்தாபனத்தையோ மனுஷனுடைய போதனையோ தலையிலே ஏற்றுக்கொண்டு விடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறபடினால் இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், இது ஆவிக்குரிய சட்டம் என்பதை நான் புரிந்து கொண்டேன், இது கட்டாயத்தினால் வரக்கூடாது, நேசத்தினால கீழ்ப்படியினால் வரணும் என்று சொல்லி உணர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் இப்போதே அந்த கர்த்தருடைய ஆவியை இறங்கி வாரும். மூலிகை ஞானஸ்தானம் பெற்றேன் ஐயா, ஆனால் இன்னும் இந்த ஆவியானோட தொடுதலை நான் பெறல உணர்றவங்களுக்கு மேலே இப்போதே கர்த்தருடைய ஆவியை இறங்கி வாரும். உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி கேட்கிறேன், பிதாவை நோக்கி கெஞ்சுகிற யெகோவா தேவனே, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நீ பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறியோர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், ஊழியர்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய ஆவியை பலமாக இறங்கி வாரும். இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து கரையேறின பின்பு வானம் திறக்கப்பட்டது,
பொழுது புறாவை போல் இறங்கி வந்தார். புனிதராகி பிறவிலே பரிசுத்தராகி இருந்த இயேசுவுக்கே பரிசுத்தாவிய துணையும் அவருடைய அபிஷேகமும் தேவை என்றால் நாங்கள் எம்மாத்திரம் என்கிற உணர்வையும் அந்த தாழ்மையின் சிந்தையை ஒவ்வொருக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் முன்னோர்கள் இதை சொல்லலை அதை சொல்லலை என்று வீணாய் மனதை குழப்பிக்கொள்ளாதபடி இயேசு செய்ததை மட்டும் செய்யக்கூடிய தகுதியை ஒவ்வொருக்கு தாரும். அவரை மாற்று பின்பற்றக்கூடிய வெளிச்சத்தை மன கண்களை திறந்திரள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உமது வல்லமை இறங்கட்டும் அப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. இதோ தாகத்தோடு இன்னொரு செஞ்சு ஜெபிக்க அத்தனை பேர் மேலும் அந்த வல்லமை இப்போ இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருடைய நாவிலும் உங்களோட வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் உண்மை நேசித்து உமோடு நடந்து பழகி இன்னும் உமக்காய் கனி கெடுக்க உதவி செய்யும். அச்சாரமாய் முத்திரையாய் பெற்ற இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதபடி ஒவ்வொருக்கும் நல் இதயத்தை தந்துள்ளோம். ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி. இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நல் ஆவியானவர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நீங்கள் இன்னையிலேருந்து கீழ்ப்படிய ஆரம்பிங்களே, இன்னையிலேருந்து அந்த வல்லமை உங்கள் மேலே கடந்து வரும். ஆக முடிவு பரிந்தும் கீழ்ப்படியவர்களாக இருப்பீங்கனால தான் இந்த ஆவியானுடைய துணை முடிவு பரிந்தும் இருக்கும். அவரே நம்மை பத்திரமாய் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய தேசத்து மக்களையும் பரலோகத்துக்கு நேராக நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆக சுய நீதி மேல் சாயாமல், சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை சிறு பிள்ளையை போல விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் தமக்கு கீழ்ப்படியவர்கள் தந்தருளின ஆவியானவர் உங்களை நிரப்பிவிட்டார். சந்தோஷம் தானே? தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் நற்செய்தி கூட்டங்கள் இந்த மாதம், அதாவது மே மாதம் 24, 25, 26 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கும் சிறப்பு ஆராதனையாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் இந்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ஏஜி சபை, துறையூர். தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர், மனம் திருந்திய பிராமண பூசாரி பிரதர் ஆர் மணி ஐயர் அவர்கள். இனிமையான பாடலாராதனை, வல்லமையான தேவ செய்தி, குடும்பத்திற்கான நல்ல ஆலோசனைகள் வழங்கி ஜெபிக்கப்படும். இந்த கூட்டத்தில் அனைவரும் திரளாய் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் தெய்வீக விடுதலையையும் தெய்வ ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைப்பவர்கள் ஏஜி சபை விசுவாசிகள், துறையூர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரண்ட் எம் கிராண்ட், செல்போன் 9789627236. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் குடும்ப ஆசீர்வாத ஆராதனை இந்த மாதம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் இயேசு நம்மோடு சபை, தண்டையார்குளம் ரோடு, பணகுடி. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக மனதுருகி ஜெபிக்க இருக்கின்றவர் மனம் திருந்திய பிராமண பூசாரி, சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நோயாளிகள் சுகமடைய விசேஷித்த பிரார்த்தனை, அற்புத சுகமளிக்கும் ஆராதனை, தீர்க்க தரிசனமான தேவ செய்தி. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் போதகர் ஆபிரகாம் ஜோசப் பால் அவர்கள். வாருங்கள், பங்கு பெறுங்கள், அற்புதம் நிச்சயமே. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள இயேசு நம்மோடு ஊழியங்கள், பணகுடி. செல்போன் 9976603811.